தேனோஸ் கிட்ட இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ட்ரைகோ ஸ்டார் ஃபாக்ஸும் சொல்றாங்க. அதுக்கு தேனோஸ் கொஞ்சம் ஸ்மைலோட, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொல்றதுக்காக என் பையன் தேனை கூட சேர்ந்து சுத்தி இருக்கீங்க, இப்போ அவனால உங்களுக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சதும் என்னோட பக்கம் ஜம்ப் ஆகிருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஸ்டார் ஃபாக்ஸும் நெபியூலாவும் அதே தான் கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அப்போதான் ட்ரைகோக்கு தேனோஸ் அவரோட பவர்ஸை இழந்துட்டாருன்னு தெரிய வருது. உடனே ட்ரைகோ, நாம இப்போ டைமை வேஸ்ட் பண்றோம், தேனோஸ் அவனோட பவர்ஸை இழந்துட்டான்னு சொல்றான். அதுக்கு தேனோஸ், எதை தொலைச்சாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் ட்ரைகோஸ் லேட்டரஸ், அதே மாதிரி தான் என் பவர்ஸ்னு சொல்றாரு. உடனே ஸ்டார் ஃபாக்ஸ், இதுக்காக உன்னோட ஈவில் மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சிருக்கிய தேனோஸ், அது என்னன்னு சொல்லுன்னு சொல்றான். அதுக்கு தேனோஸ், நான் இப்போ விச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த விச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிங்கிறது எட்டர்னிட்டியோட சிஸ்டர்ஸ். இவங்க மார்வல் யூனிவர்ஸோட மிகவும் தொன்மையான பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங்ஸ். தேனோஸோட இந்த ஐடியாவை கேட்டதும் ஸ்டார் ஃபாக்ஸ், உனக்கு என்ன பைத்தியமா, விச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றான். அதுக்கு தேனோஸ், அது கட்டுக்கதை இல்ல, நான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பயன்படுத்தினப்போ இந்த பிரபஞ்சத்தையே என்னால உணர முடிஞ்சிச்சு, இந்த பிரபஞ்சத்தோட முடிவு பகுதியில என்னால அவங்களையும் உணர முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டார் ஃபாக்ஸ், சரி இப்போ அந்த விச்சஸ் உண்மையா இருந்தாலும் கதைகள் படி பார்த்தா அவங்களை நீ அப்ரோச் பண்ண உன்னோட ஆன்மாவை இழக்க வேண்டி இருக்குமேன்னு சொல்றான். அதுக்கு தேனோஸ், நான் அதை பல நாட்களுக்கு முன்னாடியே இழந்துட்டேன்னு சொல்றாரு.